பணக்காரன் வீட்டுக் கதவு தங்கத்தால் இருக்கலாம், ஏழையின் வீட்டுக் கதவு ஓலையால் இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு வீடுகளுக்கும் பொதுவாக ஒரே ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கும். அது என்ன தெரியுமா? அதுதான் வாசற்படி. இந்த ஒற்றை வாசற்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கும் மறைக்கப்பட்ட ஆயிரமாயிரம் கதைகளை நமக்கு உணர்த்துகிறது. அந்த மர்மமான கதைதான் நம்முடைய பழமொழி, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இந்த மனித வாழ்வில் மிக ஆழமான உண்மைகளை எடுத்துரைக்கிறது. இன்று இந்த பழமொழி நமக்கு கற்றுத்தரும் 3 முக்கிய பாடங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் அதன் தனிப்பட்ட பிரச்சனைகளும் விதிகளும் உண்டு. வெளியே இருந்து பார்க்கும் நமக்கு ஒரு வீடு செல்வச் செழிப்பாக தோன்றலாம். ஆனால் உள்ளே நுழையும்போதுதான் தெரியும், அங்கே செல்வம் இருந்தாலும் நிம்மதி எனும் வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு வீடோ வறுமையில் இருக்கலாம், ஆனால் அங்கு அளவற்ற அன்பும் அசைக்க முடியாத ஒற்றுமையும் அஸ்திவாரமாக அமைந்திருக்கலாம். எனவே அடுத்தவர் வாழ்வை நாம் நமது அளவுகோலால் தீர்மானிக்க முடியாது. இதற்கு ஒரு ஆன்மீக விளக்கமும் உண்டு. நம்முடைய வாழ்க்கை பல வீடுகளை கடந்து செல்லும் ஒரு பயணம். இந்த வீடுகள்தான் நம்முடைய உறவுகள், வேலைகள், அனுபவங்கள். நாம் எவ்வளவுதான் உலக இன்பங்களை சுற்றினாலும் நமக்கு நிலையான அமைதியையும் விடுதலையையும் தரும் நிரந்தர வாசற்படி எது தெரியுமா? அதுதான் ஆன்மீகம் அல்லது உள்மனத் தேடல். இது நமக்கு ஒரு நினைவூட்டல், புற உலகின் ஓசைகளைத் தாண்டி நம்முடைய உள்பயணத்தை முதன்மைப்படுத்த வேண்டும். வீட்டுக்கு வீடு வாசப்படி நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான பாடம் பொறுமை, புரிதல் மற்றும் தாழ்மை. நாம் யாரையும் ஒப்பிட்டுப் பார்க்காமல் அடுத்தவர் போராட்டங்களை மதித்து ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். இறுதியாக நம்முடைய வாழ்வியல் உண்மையான வாசற்படி எதுவென்றால் அது நாம் பிறருடன் பழகும் பண்பும் நம்முடைய உள்மன அமைதியும்தான். அடுத்தவர் வீட்டு கதவை தட்டும் முன் நாம் நம்முடைய இதய கதவை திறந்து புரிதலையும் அன்பையும் விதைப்போம். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருப்பதைப் போல ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனிப்பட்ட போராட்டம் உள்ளது என்பதை உணர்ந்து மனிதநேயத்துடன் வாழ்வோம்.